துலாம் ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். துலாத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் சோர்வு ப்ளஸ் சோதனை இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் நகர ஆரம்பிப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை மெயினாக இதுதான் நடக்கும். சோர்ந்து போகிறது, இந்த சோர்வடைகிறது, சோர்ந்து போகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் எது வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு பணங்காசு இருக்கும், வேறு விஷயத்தில் சோர்வடைவாங்க. சில பேருக்கு இது பொருளாதார அமைப்புகள் இருக்காது, அந்த விஷயத்தில் சோர்ந்து போவாங்க. கொடுக்கறதுல சோர்ந்து போவாங்க, வாங்கிறதுல சோர்வடைவாங்க. இது மாதிரி பீப்புள் விஷயத்தில் சோர்வடைவாங்க. யாராச்சும் நம்பிக்கைக்குரிய நபர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் சரியான முறையில் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா இருந்தது அவர் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் உங்களுக்கு ஒரு சோர்வடையும், மன ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு. ஸோ இந்த மாதிரி சோர்வு ப்ளஸ் சோதனை, நமக்கு வந்து சோதனை மாதிரிலாம் யாருக்கும் வரக்கூடாது. இது என்ன புது சோதனையாக இருக்குது, பெரிய சோதனையாக இருக்குது. நல்லா போயிட்டு இருக்குன்னு நினச்சா திடீர்னு ஒரு சோதனையில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமே, இந்த மாதிரி நிறையா சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஆக மொத்தத்தில் துளாராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வார கணக்கில் சோர்வு, சோதனை இது 2 விஷயத்துலையுமே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் வெளில வர்றதுக்கான வழி உண்டு. இது வந்து பலருக்கும் கை கொடுக்குற ஒரு வாரமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில். ஸோ நீங்கள் வந்து 1க்கு 2 3 முயற்சிகள் எடுத்து அதில் சோர்ந்து போனாலுமே, ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. அதுக்கு அடுத்த நிலைமையாக சில விஷயங்களை நமக்கு இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து ஒதுக்கி விடுவது, அவாய்ட் பண்ணுவது, கட் பண்ணி விடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஸோ நமக்கு முடி அதிகமாகிடுச்சுன்னா முடி வெட்டுற மாதிரி தான். ஸோ சில பாரங்கள், சில மன அழுத்தங்கள், சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெருக்கடி சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பலன் அளிக்கலை. நம்ம எவ்வளோதான் எஃபர்ட் போட்டு பார்த்தாச்சு, நமக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் நடக்கலை, நம்மகிட்ட வந்து எனர்ஜி மட்டும்தான் போகுது, அங்கேருந்து கெயின் ஒன்றும் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுகளை எடுத்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இது எல்லா இடத்துலையும் நடக்கும். வேலை செய்கிற இடம், தொழில், வீடு, குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், எந்த மாதிரி இடமா இருந்தாலும், எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் நடக்கும். ஸோ உயிரற்ற விஷயங்கள், காரகத்துவ விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை போட்டு ரொம்ப வாட்டி வதக்கினா அது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தள்ளி வைக்கக்கூடியது. ஸோ இதன் மூலியமாக சில ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் வெளில வரக்கூடிய ஒரு வழிவகையும் ஏற்படும். மற்றபடி உங்களுடைய தேவைகள், பொருளாதார அமைப்புகள், உங்களுடைய ஆரோக்கிய அமைப்புகள், ஸோ துளாராசினவருடைய அந்த நீட்னஸ்ஸு இதெல்லாம் ஒன்றும் பெரிய குறைகள் வராது. அது அப்படியே இயல்பாக போயிட்டுருக்கும். ஸோ சில விஷயங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு வாரமாக துளாராசி நபர்கள் இந்த வாரத்தை கன்சிடர் பண்ணிக்கலாம்.